கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நாளிலேயும் மீண்டுமாய் கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படியாக கர்த்தர் கொடுத்த இந்த ஆராதனை வேலைக்காய் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். விசேஷமாய் கடந்த 5 மாதங்கள் முழுவதும் ஆண்டவர் நம்மை கண்ணி மணி போல பாதுகாத்து இந்த 6வது மாதத்தின் இந்த 1வது தேதியில் அவருக்கு நன்றி சொல்லவும் அவரை ஸ்தோத்திரிக்கவும் பாடவும் ஆராதிக்கவும் கர்த்தர் கொடுத்த கிருபைக்காக கர்த்தரை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறேன். ஆகவே நாம் சில பாடலை பாடி அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்த போகிறோம். கர்த்தர் எனக்கு நன்மை செய்தபடியால் அவரை பாடுவேன் என்று சங்கீதக்காரன் சொல்லுகிறது போல கர்த்தர் நமக்கு எவ்வளவோ நன்மைகளை செய்திருக்கிறார். அந்த நன்மைகளை நினைத்து அவருக்கு நன்றி சொல்லி அவரை பாடி ஆராதிக்க போகிறோம். அதற்கு முன்பாக நாம் எல்லாரும் கண்களை மூடி கர்த்தருடைய சமூகத்திலே அர்ப்பணித்து ஒப்பு கொடுத்து நாம் ஜெபிக்க போகிறோம். எங்கள் பரலோக பிதாவே, நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த ஜூன் மாதத்தின் 1ஆம் தேதியில இந்த காலவேளை நம்முடைய சமூகத்திலே நாங்கள் நோக்கி பார்க்கிறோம். கடந்த 5 மாதங்கள் முழுவதும் எங்களை கண்ணின் மணி போல பாதுகாத்து எங்கள் தேவைகளை சந்தித்து எங்களை பராமரித்து ஆண்டவரே அற்புதமாக நடத்தினதற்காக நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். எவ்வளவோ ஆபத்தான சூழ்நிலைகளுக்குள் நாங்கள் வாழ்ந்து கொண்டிருந்தாலும் கர்த்தர் எங்களை அற்புதமாய் பாதுகாத்து வழிநடத்தினபடினாலும் உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, இந்த நாளிலேயும் கூட உடைய பிள்ளைகளாய் நாங்கள் உமக்கு நன்றி சொல்லவும் உண்மை ஆராதிக்கவும் சில பாடலை பாடி உண்மை துதித்து மகிமைப்படுத்த போகிறோம். ஆண்டவரே, இந்த ஜெபத்தின் இந்த துவக்கம் முதல் முடிவரையும் பரிசுத்த ஆவியானவருடைய பிரசன்னம் எங்களோடு கூட இருந்து அற்புதமாய் நடத்த வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த மாதத்திலே நீர் எங்களுக்கு தருகிற வார்த்தைகள் எங்களை பலப்படுத்துகிற வார்த்தைகளாக இருக்கட்டும், எங்களை ஆறுதல்படுத்துகிற எங்களை உயிர்ப்பிக்கிற வார்த்தைகளாக இருக்கட்டும், எங்களை தைரியப்படுத்த வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த ஜெப வேளையின் துவக்கம் முதல் முடிவரையும் பிதா குமாரன் பரிசுத்த ஆவியாகிய திருத்துவ தேவன் எங்களோடு கூட இருந்து எங்களை ஆளுகை செய்து அற்புதமாய் நடத்துவீராக. உங்களுடைய வல்லமையுள்ள கரத்தில் எங்களை தாழ்த்தி அர்ப்பணித்து ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். இப்போது நாம் சில பாடலை பாட போகிறோம். எல்லாருக்கும் தெரிந்த ஒரு பாடல், கர்த்தர் உன்னை மேன்மையாக வைப்பார். கலங்காதே மகனே, கலங்காதே மகளே, கையிடும் வேளையில் ஆசீர்வாதமும் களங்களில் நிரம்பிடும் தானியமும் நிறைவான நன்மை உண்டாக கர்த்தர் உன்னை மேன்மையாக வைப்பார்.
மென்மையாக வைப்பார். நீ கலங்காதே மகளே, உன்னை அவர் தனக்காக தெரிந்து கொண்டார். தன் பெயரை உனக்காக வழங்கினாரே. உன்னை அவர் தனக்காக தெரிந்து கொண்டார். தன் பெயரை உனக்காக வழங்கினாரே. சுற்றமும் நண்பரும் உன்னை மதிக்க கர்த்தர் உன்னை மென்மையாக வைப்பார். சுற்றமும் நண்பரும் உன்னை மதிக்க கர்த்தர் உன்னை மென்மையாக வைப்பார். கர்த்தர் உன்னை மென்மையாக வைப்பார். நீ கலங்காதே மகனே, கர்த்தர் உன்னை மென்மையாக வைப்பார். நீ கலங்காதே மகனே, கர்த்தர் உன்னை மென்மையாக வைப்பார். நீ கலங்காதே மகனே, கர்த்தர் உன்னை மென்மையாக வைப்பார். நீ கலங்காதே மகனே. கர்த்தர் நம்மை மேன்மையாக வைக்கிறவர். ஆகவே நாம் கலங்க வேண்டிய அவசியமில்லை. இன்னொரு பாடலை கூட பாடுவோம். நீர் என்னோடு இருக்கும்போது என்னாலும் வெற்றி வெற்றியே. கடந்த 5 மாதங்களை வெற்றியாய் கடந்து வர கர்த்தர் நமக்கு உதவி செய்தார். இந்த 6வது மாதத்தையும் வெற்றியாய் கடந்து செல்ல கர்த்தர் உதவி செய்வாராக. தோல்வி எனக்கு இல்லையே, நான் தோற்று போவதில்லையே. ஆகவே நீர் என்னோடு இருக்கும்போது என்னாலும் வெற்றி வெற்றி. எல்லாம் சேர்ந்து பாடுவோம். அவர் நம்மோடு இருக்கும்போது என்னாலும் நமக்கு வெற்றி உண்டு. ஒரு நாளும் நமக்கு தோல்வி இல்லை. இருக்கும்போது என்னாலும் வெற்றி வெற்றி. நீர் என்னோடு இருக்கும்போது என்னாலும் வெற்றி வெற்றி. தோல்வி எனக்கில்லையே, நான் தோற்று போவதில்லையே. தோல்வி எனக்கில்லையே, நான் தோற்று போவதில்லையே. நீர் என்னோடு இருக்கும்போது என்னாலும் வெற்றி வெற்றியே. நீர் என்னோடு இருக்கும்போது என்னாலும் வெற்றி வெற்றியே. மலைகளை தாண்டிடுவேன், கடும் பள்ளங்களை கடந்திடுவேன். மலைகளை தாண்டிடுவேன், கடும் பள்ளங்களை கடந்திடுவேன். சதிகளை முறியடிப்பேன், சாத்தானை ஜெயித்திடுவேன். சதிகளை முறியடிப்பேன், சாத்தானை ஜெயித்திடுவேன். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. நீர் என்னோடு இருக்கும்போது என்னாலும்
போது நான் வெற்றி வெற்றி. நீர் என்னோடு இருக்கும் போது நானும் வெற்றி வெற்றி. மரணவின் கூரெங்கே, பாதாளமும் ஜெயமெங்கே. மரணவின் கூரெங்கே, பாதாளமும் ஜெயமெங்கே. கிறிஸ்து எனக்கு ஜீவன், சாவனுக்கு ஆதாயமே. கிறிஸ்து எனக்கு ஜீவன், சாவனுக்கு ஆதாயமே. அல்லேலூயா 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 அல்லேலூயா. நீர் என்னோடு இருக்கும் போது நான் வெற்றி வெற்றி. நீர் என்னோடு இருக்கும் போது நான் வெற்றி வெற்றி. தோல்வி எனக்கில்லையே, நான் தோற்று போவதில்லையே. தோல்வி எனக்கில்லையே, நான் தோற்று போவதில்லையே. நீர் என்னோடு இருக்கும் போது நான் வெற்றி வெற்றி. நீர் என்னோடு இருக்கும் போது நான் வெற்றி வெற்றி. அவர் நம்மோடு இருக்கும்போது நமக்கு ஒரு வெற்றியை கொடுக்க வல்லமையுள்ளவராய் இருக்கிறார். ஆண்டவர் இந்த 6வது மாதத்திலேயும் நம்மோடு கூட இருந்து நமக்கு வெற்றியை தருவதற்கு அவர் வல்லமையுள்ளவராய் இருக்கிறார். தாவீதோடு கூட கர்த்தர் இருந்தார். அவன் நாளுக்கு நாள் விருத்தி அடைந்தான். யோசேப்போடே கூட கர்த்தர் இருந்தார். அவன் காரிய சித்தி உள்ளவனாய் இருந்தார். எசேக்கியாவோடு கர்த்தர் இருந்தார். அவனுடைய காரியங்கள் எல்லாவற்றையும் கர்த்தர் வாய்க்க செய்தார். இந்த நாளில் விசுவாசத்தோடு கூட கர்த்தர் என்னோடு இருக்கிறார். எல்லா கண்களை மூடி அவருடைய சமூகத்திலே பிரசன்னத்தை உணர்ந்தவர்களாக, நீர் எங்களோடு இருக்கிற கர்த்தர், நீ எங்களோடு இருக்கிற கர்த்தர் அப்பா. ஆண்டவரே, 5 மாதங்கள் எங்களோடு கூட இருந்து இந்த 6வது மாதத்திலேயும் நீர் எங்களோடு இல்லாவிட்டால் எங்களால் ஒன்றுமே செய்ய முடியாதப்பா. கர்த்தர் எனக்கு சகாயர், நான் பயப்படே, மனுஷன் எனக்கு என்ன செய்வான் என்று சொல்லி அந்த விசுவாசத்தோடு கர்த்தர் எங்கள் கூட இருக்கிறார், சகாயராக எங்களோடு இருக்கிறார் என்கிற விசுவாசத்தோடு அவருடைய நாமத்தை நாம் பயன்படுத்த போகிறோம். ஒரு பாடலை பாடி அவரை ஆராதிக்க போகிறோம். உம் அழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். நான் நிர்மூலமாகாதிருப்பது கர்த்தருடைய கிருபை. இன்றைக்கு நாம் ஜீவனோடு வாழ்ந்து கொண்டிருப்பது கர்த்தருடைய கிருபை. அவருடைய இரக்கங்களுக்கு முடிவில்லை என்று வேதம் சொல்லுகிறது. முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். அது மாத்திரமல்ல, தூக்கி எறியப்பட்ட என்னை கர்த்தர் தனக்கு வேண்டும் என்று சொல்லி என்னை அவரோடு சேர்த்துக் கொண்டு இன்றைக்கு வரைக்கும் அற்புதமாக நடத்தி கொண்டு வருகிறார். காரணம், அவருடைய அழகான கண்கள் என்னை கண்டதுனால. அவர் என்னை காண்கிற தேவன், அவர் என்னை கண்டார். ஆகவேதான் இன்றைக்கு வரைக்கும் நான் ஜீவனோடு அவருக்காக வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் என்று உணர்கிற கர்த்தர் பிள்ளைகள் அத்தனை பேரும் இந்த பாடலை பாடி பிரசன்னத்தை உணர்ந்தோட நாமத்தை மேம்படுத்த போகிறோம். ஹல்லேலூயா. எல்லாம் அழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கிறேன். யாரும் அறியாத என்னை நன்றாய் அறிந்து தேடி வந்த நல்ல நேசரே, அழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். அழகான கண்கள் என்னை கண்டதாலே
அவருக்கு நாம் நன்றி சொன்னவர்களாக நான் இன்றைக்கு உயிரோடு வாழ்ந்து கொண்டிருப்பது அவருடைய கிருபை. நம்முடைய நீதியினால் அல்ல, நம்முடைய கிரியைகளினால் அல்ல. வேதம் சொல்லுகிறது, என் நீதி எல்லாம் ஒரு அழுக்கான கந்தை என்று சொல்லப்பட்டிருக்கிறது. என்னுடைய கிரியைகளினாலோ அல்லது என்னுடைய நீதியினாலோ அல்ல, அவர் எனக்கு பாராட்டின கிருபை பெரியது. அவர் எனக்கு பாராட்டின கிருபை பெரியது. சங்கீதக்காரன் சொல்லும் போது, என் ஜீவனை பார்க்கிறோம் ஒரு கிருபை நல்லது. அவருடைய கிருபை மேலானது, அவருடைய கிருபை மேலானது. அவருடைய கிருபை ஒன்றே நம் நடத்தி கொண்டு வருகிறது. என்னுடைய கிருபை நம்ம அற்புதமாக நடத்த வல்லமையிலாயிருக்கிறது. தகப்பனே, நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். தகப்பனே, நாங்கள் நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். அப்பா, நன்றியோடு நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். எங்கள் பரலோக பிதாவே, நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த நாளிலேயும் நாங்கள் கொஞ்ச நேரம் உம்மை பாடி, உம்மை ஆராதித்து, உமக்கு மகிமை செலுத்தி, உமக்கு துதி செலுத்தி, நாமத்தை உயர்த்தும்படியாக நீ தந்த கிருபைக்காக உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். அப்பா, நாங்கள் நிர்மூலமாகாதிருப்பது கர்த்தருடைய கிருபை. உடைய கிருபையினால் இதுவரைக்கும் நாங்கள் உயிரோடு இருக்கிறோம். உடைய கிருபையினால் நாங்கள் வாழ்கிறோம். உடைய கிருபையினால் நாங்கள் அசைகிறோம். உடைய கிருபையினால் நாங்கள் ஒவ்வொரு கிரியைகளையும் செய்து கொண்டிருக்கிறோம். ஆண்டவரே, உடைய கிருபையை எண்ணி ஆண்டவரே, இந்த காலவெளியில உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நன்றி இதயத்தோடு நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். அப்பா, ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். கர்த்தருடைய ஆவியானவர் தொடர்ந்து எங்களை ஆளுகை செய்கிறார், தொடர்ந்து எங்களை ஆளுகை செய்கிறார். இந்த ஜூன் மாதத்தின் முதலாவது நாளை காணும்படியாய் நீர் எங்களுக்கு கொடுத்த கிருபைக்காக ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த மாதத்தின் ஒவ்வொரு நாளையும் எங்களுக்கு நீர் ஆசீர்வதிக்க வேண்டும். ஒவ்வொரு நாளையும் உங்களுக்கு ஆசீர்வதிக்க வேண்டும். ஆண்டவரே, நாங்கள் சூழ்நிலைகளை பாராதபடிக்கு, சூழ்நிலைகளை மாற்றுகிற கர்த்தரை மாத்திரம் நோக்கி பார்க்க கர்த்தருக்கு கிருபை தருவேன் நாங்கள் ஜெபிக்கிறோம். எப்படிப்பட்ட சூழ்நிலைகளாக இருந்தாலும் காரியங்களை மாற்றுகிற வல்லமை உம்மிடத்திலே உண்டப்பா. அந்த கிரியைகளை எங்களுக்குள்ளேயும் எங்கள் ஊழியத்திலேயும் தேசத்திலேயும் வெளிப்படுத்தும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, தொடர்ந்து கர்த்தருடைய ஆவியானவர் எங்களோடு பேசும், எங்களோடு இடைபடும். உம்முடைய நாமத்தை மாத்திரம் மகிமைப்படுத்தும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நாளிலே நாம் அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்திக் கொண்டிருக்கிறோம். விசேஷமாக இந்த ஜூன் மாதத்தின் இந்த முதலாம் தேதியில் அவருடைய நாமத்தை நாம் பாடி மகிமைப்படுத்தியிருக்கிறோம். இப்போதும் நாம் அவருடைய வார்த்தையை கேட்க போகிறோம். தேவனுடைய வார்த்தையை கேட்க போகிறோம். மனுஷன் அப்பத்தினால் மாத்திரமல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்பட்டு வருகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்ற வார்த்தையினுடைய அவருடைய வார்த்தையினால் நாம் பிழைப்பதற்கு, வாழ்வதற்கு தேவன் நமக்கு கிருபை தருவாராக. இன்றைக்கு உலகத்தில் நாம் எங்கு திரும்பி பார்த்தாலும் ஒரு பதட்டமான ஒரு சூழ்நிலை. எந்த திசையில் பார்த்தாலும் ஒரு பதட்டமான ஒரு சூழ்நிலையில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இப்படிப்பட்ட சூழ்நிலைகளுக்குள் வாழ்ந்தாலும் அவருடைய பிள்ளைகள் நாம் அவருக்குள் சந்தோஷமாக இருக்கிறோம், அவருக்குள் சந்தோஷமாக இருக்கிறோம். ஆகவே நாமத்தை மகிமைப்படுத்த வேண்டும். அவர் நம்மை சந்தோஷப்படுத்தி கொண்டிருக்கிறார். இன்னும் அவருக்குள் சந்தோஷப்பட கர்த்தர் உதவி செய்வாராக. உலகம் முழுவதும் இன்றைக்கு கொரோனாவால் பயங்கரமான பதட்டத்திற்குள்ளாய் தேசம் உலகம் சென்று கொண்டிருக்கிறது. அது மாத்திரமல்ல, இன்னும் சில மாநிலங்களில் வெட்டுக்கிளிகளினால் பாதிப்பு, இதனால் ஏற்படுகிற சில பதட்டங்கள், இன்னும் டெல்லி போன்ற சில மாநிலங்களில் நிலநடுக்கத்தினால் ஏற்படுகிற சில பதட்டம், இன்னும் வெட்டுக்கிளிகளினால் பலவிதமான பதட்டங்கள் நிறைந்த ஒரு சூழ்நிலையில் இன்றைக்கு தேசம் சென்று கொண்டிருக்கிறது. பொருளாதாரத்தின் மந்த நிலை, இவைகளினால் பதட்டமான ஒரு சூழ்நிலைகளில் இன்றைக்கு தேசம் போய்கொண்டிருக்கிறது. இயல்பு நிலை எப்போது திரும்பும் என்கிற ஒரு பதட்டம். எந்த சூழ்நிலைகளிலே நாம் வாழ்ந்தாலும்
இன்றைக்கு நாம் பார்க்கிற எல்லா சூழ்நிலைகளிலும் பதட்டமான ஒரு சூழ்நிலை தான் இருக்கிறது. எந்த செய்தியை கேட்டாலும் ஒரு பதட்டமான ஒரு சூழ்நிலை தான். ஆனால் இன்றைக்கு இந்த ஜூன் மாதம் 1ஆம் தேதி ஆண்டவர் நம்மளை பார்த்து என்ன சொல்றார் தெரியுமா? பதறாதே என்று சொல்கிறார். பதட்டமான ஒரு சூழ்நிலைக்குள் இருந்தாலும் பதறாதே என்று ஆண்டவர் இயேசு சொல்லுகிறார். வேதம் சொல்லுகிறது, விசுவாசிக்கிறவன் பதறான். நாம் எல்லாரும் கர்த்தரை விசுவாசிக்கிறவர்கள், இயேசுவை விசுவாசிக்கிறவர்கள், அவருடைய வல்லமை விசுவாசிக்கிறவர்கள். ஆகவே விசுவாசிக்கிற கர்த்தருடைய பிள்ளைகளாகி நாம் பதற வேண்டாம் என்று வேதம் சொல்லுகிறது. பதற வேண்டிய அவசியம் இல்லை. காரணம், எல்லா சூழ்நிலைகளையும் மாற்றுகிற வல்லமை நம்முடைய தேவனிடத்திலே உண்டு. ஆகவே ஒரு வசனத்தை கூட வாசிப்போம். ஏசாயா 28ஆம் அதிகாரத்தின் 16வது வசனத்தை எடுத்து வாசிப்போம். ஆதலால் கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறதாவது, இதோ அஸ்திபாரமான ஒரு கல்லை சீயோனிலே வைக்கிறேன். அது பரீட்சிக்கப்பட்டதும் வெளியேறப்பெற்றதும் அஸ்திபாரம் உள்ளதுமான மூளைக்கல்லாயிருக்கும். விசுவாசிக்கிறவன் பதறான். வேதம் நமக்கு சொல்லுகிறது, கர்த்தர் நம்மை பார்த்து சொல்கிறார், விசுவாசிக்கிறவன் பதறான். இன்றைக்கு உலகத்தில் எந்த திசையில பார்த்தாலும் ஒரு பதட்டமான ஒரு சூழ்நிலை தான் நாம் கேட்கிறோம். ஆனால் வேதம் நமக்கு என்ன சொல்கிறது? விசுவாசிக்கிற கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நாம் பதறக்கூடாது, பதற வேண்டாம் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். போன மாதத்தில் சோர்ந்து போகாது என்று கர்த்தரை பலப்படுத்தினார். சோர்ந்து போகிறவனுக்கு அவர் பலத்தை கொடுத்து, சத்துவமில்லாதவனுக்கு அவர் சத்துவத்தை பெருக பண்ணுகிறவர் என்று போன மாதம் தியானித்தோம். ஆண்டவர் நம்முடைய சோர்வுகள் எல்லாவற்றையும் மாற்றினார். இன்றைக்கு கர்த்தர் நமக்கு இந்த மாதத்தின் முதல் தேதியில சொல்கிற வார்த்தை, பதறாதே. எந்த சூழ்நிலைகளிலையும் பதற தேவையில்லை, பதற வேண்டிய அவசியம் இல்லை என்று வேதம் நமக்கு சொல்லுகிறதை நாம் இப்பொழுது வாசிக்க கேட்டோம். நாம் விசுவாசிக்கும் போது நாம் பதற மாட்டோம். வேதம் விதமாக சொல்லுகிறது, ஆதலால் கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறதாவது. இந்த காலவேளை கர்த்தர் உங்களை பார்த்து சொல்கிற காரியம், இதோ அஸ்திபாரமான ஒரு கல்லை சீயோனிலே வைக்கிறேன். அது பரீட்சிக்கப்பட்டதும் வெளியேறப்பட்டதும் திட அஸ்திபாரம் உள்ளதுமான மூளைக்கல்லாயிருக்கும். இந்த கல் யார்? கண்மலையாகிய கிறிஸ்து. இந்த கண்மலையாகிய கிறிஸ்துவை குறித்து இந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கிறது. அது பரீட்சிக்கப்பட்டது, பரீட்சிக்கப்பட்ட கல். அது மட்டுமல்ல, வெளியேற பெற்ற கல், திட அஸ்திபாரம் உள்ளதுமான மூளைக்கல்லா இருக்கிறது. ஆகவே அஸ்திபாரம் உள்ள இந்த கல் நமக்கு இருக்கிறபடினாலே, கண்மலையாகிய கிறிஸ்து நமக்கு இருக்கிறபடினாலே, நாம் யாரை விசுவாசிக்கிறோம்? அந்த கண்மலையாகிய கிறிஸ்துவை விசுவாசிக்கிறபடினாலே வேதம் சொல்லுகிறது, விசுவாசிக்கிறவன் பதறான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகவே நம் பதட்டமான சூழ்நிலைகளுக்குள் நாம் வாழ்ந்து கொண்டிருந்தாலும் நீங்கள் பதற வேண்டாம், பதற வேண்டாம் என்று ஆண்டவர் நமக்கு சொல்லிக் கொண்டிருக்கிறார். ஒரு சில வசனங்களை வாசிப்போம். நீதிமொழிகளின் புஸ்தகத்தில் 21ஆம் அதிகாரம் 5வது வசனத்தை வாசிப்போம். ஜாக்கிரதையுள்ளவனுடைய நினைவுகள் செல்வத்துக்கும், பதறுகிறவனுடைய நினைவுகள் தரித்திரத்திற்கும் ஏதுவாகும். இந்த நீதிமொழி 21ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்திலே நான் வாசிக்க கேட்டோம். ஜாக்கிரதையுள்ளவனுடைய நினைவுகள் செல்வத்தை உண்டாக்கும், ஆனால் பதறுகிறவனுடைய நினைவுகள் தரித்திரத்திற்கு ஏதுவானது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நாம் பதறுவோமானால், நம்முடைய நினைவுகளில் நாம் பதட்டம் ஏற்படுமானால் தரித்திரத்தை அல்லது கஷ்டத்தை உண்டாக்கும் என்று வேதம் சொல்லுகிறது. ஆனால் ஜாக்கிரதையாக நாம் இருக்கும்போது, கர்த்தருடைய பிள்ளைகளாக நாம் விழிப்போடு இருக்கிற போது, நாம் பதறாமல் இருக்கிற போது, அதை எதை உண்டாக்குமா? செல்வத்தை உண்டாக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படினால் ஆண்டவர் நமக்காக செல்வத்தை வைத்திருக்கிறார், அல்லது ஆசீர்வாதங்களை வைத்திருக்கிறார், நன்மைகளை வைத்திருக்கிறார், மேன்மைகளை வைத்திருக்கிறார். அந்த ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்வதற்கு நம்முடைய நினைவுகள் எப்படிப்பட்டதாக இருக்கிறது? நம்முடைய நினைவுகள் பதறி போயிருக்கிறதா? அல்லது நம்ம ஜாக்கிரதையை கவனமாய் கர்த்தருக்கு உண்மை உள்ளவர்களாய் கர்த்தரை விசுவாசித்து வாழ்கிறோமா? ஆகவே ஆண்டவர் சொல்கிறார்,
உங்கள் நினைவுகளிலே ஒரு நாளும் நீங்கள் பதற வேண்டாம். நீதிமொழி 25ஆம் அதிகாரம் 8வது வசனத்தை வாசிப்போம். வழக்காட பதற்றமாய் போகாதே. முடிவிலே உன் அயலான் உன்னை வெட்கப்படுத்தும் போது என்ன செய்யலாம் என்று திகைப்பாயே. ஒரு பிரச்சனை என்று வரும்போது வழக்காட பதற்றமாய் போகாதே. ஒரு பிரச்சனை வரும்போது பதறிடக்கூடாது. ஏன்னா நம்ம கர்த்தருடைய பிள்ளைகள், அவரை விசுவாசிக்கிறவர்கள். நாம் பதட்டத்தோடு போவோம் என்று சொன்னால், இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, அயலானுக்கு முன்பாக நாம் வெட்கப்பட வேண்டியதாக இருக்கும், அல்லது திகைத்து நிற்க வேண்டிய ஒரு சூழ்நிலையாக இருக்கும் என்று வேதம் நமக்கு சொல்லியிருக்கிறது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆகவே நாம் பதட்டமாய் நம்முடைய சூழ்நிலைகளிலே பதட்டமாய் போகாதபடிக்கு நிதானமுடையவர்களாக இருக்க வேண்டும் என்று நமக்கு இந்த வேத வசனம் அறிவுறுத்துகிறது. நீதிமொழிகள் 29ஆம் அதிகாரம் 20வது வசனத்தை வாசித்து பார்க்கிற போது, தன் வார்த்தைகளில் பதறுகிற மனுஷனை கண்டாயானால் அவனை நம்புவதை பார்க்கிறோம், மூடனை நம்பலாம். தன் வார்த்தையில் பதறுகிறவன், நேரத்தில் பார்த்தீங்கன்னா வார்த்தையில பதட்டம் வரும், என்ன பேசுறோன்னே தெரியாது. வார்த்தையில் பதறுகிற மனுஷனை கண்டாயானால் அவனை நம்பவே கூடாது. அதுக்கு பதிலாக ஒரு மூடனை கூட நம்பிடலாமா. ஆகவே வார்த்தையில நம்ம கவனமா, நம்முடைய பேச்சில கவனமா, நம்ம பதறாம இருக்க வேண்டும் என்று வேதம் நமக்கு சொல்கிறத நாம் கேட்கிறோம். பிரசங்கியின் புஸ்தகத்துல நாம் வாசித்து பார்க்கிற போது, பிரசங்கியின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம், தேவ சமூகத்தில் துணிகரமாய் உன் வாயினால் பேசாமல் மனம் பதறி ஒரு வார்த்தையும் சொல்லாமல் இரு. தேவன் வானத்தில் இருக்கிறார், நீ பூமியில் இருக்கிறாய். ஆதலால் உன் வார்த்தைகள் சுருக்கமாயிருப்பதாக. மனம் பதறி ஒரு வார்த்தையும் நாம பேசக்கூடாது. ஏனென்றால் கர்த்தர் வானத்தில் இருக்கிறார், நாம் பூமியில் இருக்கிறோம், அவர் கவனித்துக் கொண்டிருக்கிறார். மனம் பதறி நாம் ஒருபோதும் வார்த்தைகளை விட்டு விடாதபடிக்கு இந்த வார்த்தைகளில் நாம் கவனமாக இருக்க வேண்டும். நம்முடைய நினைவுகளில் நாம் கவனமாக இருக்க வேண்டும். நம்முடைய செயல்பாடுகளில் நாம் கவனமாக இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் நமக்கு வேதத்திலே சொல்லி வைத்திருக்கிறார். நாம் பதறி ஒரு காரியங்களையும் செய்யக்கூடாது. நிதானமாய் பொறுமையாய் நம் காரியங்களை நடத்த வேண்டும். மனம் பதறுகிற பிள்ளைகளுக்கு ஆண்டவர் வார்த்தையை சொல்லியிருக்கிறார். ஏசாயாவின் புஸ்தகத்துல 35ஆம் அதிகாரம் 4வது வசனத்தை, மனம் பதறுகிறவர்களை பார்த்து நீங்கள் பயப்படாதிருங்கள், திடன் கொள்ளுங்கள். இதோ உங்கள் தேவன் நீதியை சரிக்கட்டவும் உங்கள் தேவன் பதிலளிக்கவும் வருவார். அவர் வந்து உங்களை ரட்சிப்பார் என்று சொல்லுங்கள். வேதத்துல மனம் பதறுகிறவர்களை பார்த்து இந்த வேதம் என்ன சொல்கிறது? நீங்கள் பயப்படாதிருங்கள், திடன் கொள்ளுங்கள். இந்த ஜூன் மாதத்தின் 1ஆம் தேதியிலே ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்கிறார், பயப்படாதிருங்கள். எந்த காரியத்தை குறித்தும், எந்த சூழ்நிலைகளை குறித்தும் பயப்படாதிருங்கள். இது மாத்திரமல்ல, திடன் கொள்ளுங்கள். கர்த்தருக்குள் நம்மை திடப்படுத்திக் கொள்ள வேண்டும். எந்த சூழ்நிலைகளானாலும் நாம் நம்மை திடப்படுத்துவது மாத்திரமல்ல, இப்படி மனம் பதறுகிற தேவனுடைய பிள்ளைகளுக்கு அவர் சொல்லுற காரியம், இதோ உங்கள் தேவன் நீதியை சரி கட்டுவார். என் ஆண்டவர் நீதியை சரி கட்டுகிற நாட்கள் வந்திருக்கிறது. அவர் நீதியை சரி கட்டப் போகிறார். எல்லா விதமான காரியங்களுக்கும் என் ஆண்டவர் நீதியை செய்ய சீக்கிரத்தில் அவர் கிரியை செய்ய போகிறார். அது மட்டுமல்ல, உங்கள் தேவன் பதிலளிக்கவும் வருவார். நாம் அநேக நாட்களாக, அநேக மாதங்களாக சில குறிப்பிட்ட காரியங்களுக்காக நாம் ஜெபித்துக் கொண்டிருக்கிறோம்.
ஜெபித்துக் கொண்டிருக்கிற இந்த ஜெபத்திற்கு இன்னும் பதில் கிடைக்கவில்லையே என்று சொல்லி ஒருவேளை நீங்கள் அங்கலாய்த்து கவலைப்பட்டுக் கொண்டிருக்கலாம். ஆனால் இன்றைக்கு கர்த்தர் சொல்லுகிறார், அவர் உங்கள் தேவன் பதிலளிக்கவும் வருவார் என்று சொல்லப்பட்ட தேவன் நமக்கு பதிலளிக்க வருவது மாத்திரமல்ல, அவர் வந்து உங்களை ரட்சிப்பார். அவர் வந்து ரட்சிப்பார். ஆண்டவர் வந்தாதான் நமக்கு ரட்சிப்பு உண்டு. அவர் வந்தாதான் நமக்கு பாதுகாப்பு உண்டு. அவர் வந்தாதான் நமக்கு விடுதலை உண்டு. ஆகவே மனம் பதறுகிற தேவனுடைய பிள்ளைகளை பார்த்து அவர் சொல்கிறார், உங்களை ரட்சிப்பதற்காக அவர் வருகிறார். சத்துருவின் கையிலிருந்து, சத்துருவின் பிடியிலிருந்து உங்களை காப்பாற்றுவதற்காக அவர் வருகிற தேவனாக இருக்கிறார். ஆகவே மனம் பதற வேண்டாம். விசுவாசிக்கிறவன் பதறான் என்ற வார்த்தையின்படி நீங்கள் நானும் பதறாதபடிக்கு நிதானமாய் தேவ சமூகத்தில் நாம் காத்திருக்கிற போது காத்திருக்குதற்கு ஏற்ற பிரதிபலனை நிச்சயமாய் கர்த்தர் தருவார். வேதம் இவ்விதமாய் சொல்லுகிறது, நெடுநாளாய் காத்திருக்குதல் இருதயத்தை இளைக்க பண்ணும், விரும்பினது வரும்போதோ ஜீவ விருட்சம் போல் இருக்கும் என்ற வசனத்தின்படி ஒரு ஜீவ விருட்சத்தின் அனுபவத்தை கர்த்தர் நிச்சயமாய் நமக்கு தர அவர் போதுமானவராய் இருக்கிறார். நான் உங்களுக்கு இந்த நாளில சில உதாரணங்களை வேதத்திலிருந்து காண்பித்து நான் உங்களுக்கு ஜெபிக்க விரும்புகிறேன். வேதத்தில் சில சம்பவங்களை உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ளும்படி விரும்புகிறேன். வேதத்தில் அநேக இடங்கள் சொல்லப்பட்டிருந்தாலும் சிக்லாக் என்று சொல்லப்பட்ட ஒரு இடம் இருக்கிறது. இந்த சிக்லாக் என்று சொல்லப்பட்ட அந்த இடத்தை தாவீதுக்கு பெலிஸ்தரின் ராஜா கொடுத்திருந்தான். அந்த சிக்லாக் என்ற அந்த இடத்துல அவன் தன் மனைவி பிள்ளைகள் எல்லாவற்றையும் விட்டு பெலிஸ்தீர் தேசத்துக்கு போயிருந்தான். அவன் போயிருந்து மீண்டும் திரும்பி வரும்போது, அவன் பிரயாணப்பட்டு 3 நாட்கள் திரும்பி வந்து சிக்லாக்கை பார்க்கிற போது அங்கே நடந்த சம்பவம் 1 சாமுவேல் 30ஆம் அதிகாரத்தில் எடுத்துக்கொள்வோமானால் அதில் 1ஆம் வசனம் இவ்விதமாய் சொல்லுகிறது, அமலேக்கியர் சிக்லாக்கின் மேல் விழுந்து சிக்லாக்கை கொள்ளையடித்து அதை அக்கினியினால் சுட்டரித்தார்கள். இந்த சிக்லாக்கில் அவர்கள் என்ன செய்தார்கள் என்று சொன்னால் அதை கொள்ளையடித்தார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. சிக்லாக்கில் இருக்கிறது யார் என்று சொன்னால் அவருடைய மனைவி பிள்ளைகள், அவனுக்கு இருந்த உடைமைகள் எல்லாம் சிக்லாக்கில் இருக்கிறது. எல்லாவற்றையும் கொள்ளையாடிட்டு போயிட்டாங்க. இப்போ வெளியே எங்கேயாவது போயிட்டு வீட்டுக்கு வரும்போது வீட்டில் யாரும் இல்லைன்னா மனசு எப்படி இருக்கும்? மனம் பதறி போயிடும். இந்த தாவீது சிக்லாக்கை பார்க்கிறான். இங்கே பயங்கரமாய் கொள்ளையடிக்கப்பட்டிருக்கிறது, அக்னியினால் சுட்டரிக்கப்பட்டிருக்கிறது. இப்படிப்பட்ட சூழ்நிலையை தாவீது பார்க்கிறான். இந்த சூழ்நிலையை தாவீது பார்க்கிற போது என்ன செய்வதென்றே தெரியவில்லை. இதில் முக்கியமா 3ஆம் வசனத்திலே தாவீதின் மனைவிகள் குமாரரும் குமாரத்திகளும் சிறை பிடித்து கொண்டு போகப்பட்டார்கள். யாருமே இல்லை, மனைவி பிள்ளைகள் யாருமே இல்லை. எல்லாரையும் இந்த அமலேக்கியன் கொள்ளையாடி கொண்டு போய்விட்டான். இப்படிப்பட்ட சூழ்நிலையில் இந்த தாவீது நல்ல ஒரு யுத்த வீரன், நினைத்தால் போய் உடனே யுத்தம் பண்ணி ஜெயித்து விடலாம். ஆனால் இந்த தாவீது செய்த காரியம் என்று சொன்னால் அவன் தேவ சமூகத்தில் அழுகிறான். 4ஆம் வசனத்தில் தாவீதும் அவனோடு இருந்த ஜனங்களும் அழுகிறதற்கு தங்களிடத்தில் பலனில்லாமல் போக மட்டும் அழுதார்கள். இந்த சூழ்நிலையில அவனால் அழத்தான் முடிஞ்சது. அவன் நிதானத்தை இழந்து போகவில்லை. அவன் பதறி எந்த ஒரு முடிவையும் எடுக்கவில்லை. கொள்ளையடிக்கப்பட்டு கொண்டு போயிருக்கிறார்கள். என்ன செய்வதென்று தெரியவில்லை. திகைத்து நிற்கிறான், அழுகிறான். அழுவதற்கு பலனில்லாமல் போகிற வரைக்கும் அவன் அழுகிறான். அது மாத்திரமல்ல, 6ஆம் வசனம் விதமாய் சொல்லுகிறது, தாவீது மிகவும் நெருக்கப்பட்டான். தாவீது மிகவும் நெருக்கப்பட்டான். அப்படி ஆவிலே கலங்குகிறான். என்ன செய்வதென்று தெரியவில்லை. நெருக்கப்பட்ட ஒரு சூழ்நிலை. அப்போது அவன் தேவ சமூகத்தில் கடந்து சென்று அவன் பதறாமல், அவன் நிதானத்தை இழக்காமல், மிகவும் பொறுமையோடு கூட என்ன செய்வதென்று தெரியாத ஒரு சிச்சுவேஷன்ல சூழ்நிலையில அவன் 6ஆம் சொல்லப்பட்டிருக்கிறது, தாவீது தன் தேவனாகிய கர்த்தருக்குள்ளே தன்னை திடப்படுத்தி கொண்டான். வாசித்த வசனத்துல மனம் பதர்களை பார்த்து திடன் கொள்ளுங்கள் என்று வேதம் சொல்லுகிறது. மனம் பதர்களை பார்த்து திடன் கொள்ளுங்கள் என்று ஆண்டவர் பயப்படாதீர்கள், திடன் கொள்ளுங்கள் என்று வேதம் சொன்னது. அதே போல இந்த இடத்துல தாவீது என்ன செய்தான்? அவன் மிகவும் நெருக்கப்பட்டிருந்தாலும் கர்த்தருக்குள் தன்னை திடப்படுத்தி கொண்டான். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அநேக நேரங்களிலே
நாம் நெருக்கப்படுகிறோம். அநேக நேரங்களிலே பாடுகளுக்குள்ளாய் நாம் கடந்து செல்கிறோம். அநேக நேரத்திலே கண்ணீரின் பள்ளத்தாக்கிலே உருவ நடக்கிறோம், மிகவும் நெருக்கப்படுகிறோம். அந்த நேரத்தில் எல்லாம் கர்த்தர் நம்மை எத்தனை முறை நம்மை திடப்படுத்தி இருக்கிறார், எத்தனை முறை நம்மை பலப்படுத்தி இருக்கிறார், எத்தனை முறை தைரியப்படுத்தி இருக்கிறார். இந்த தாவீது நெருக்கப்பட்ட ஒரு சூழ்நிலை, மனைவிகளை இழந்த ஒரு சூழ்நிலை, பிள்ளைகளை இழந்த சூழ்நிலை, பொருட்களை இழந்து போன ஒரு சூழ்நிலை, தேசத்தை இழந்த ஒரு சூழ்நிலை, அவன் திகைத்து நிற்கிறான். ஆனாலும் அவன் மிகவும் நெருக்கப்பட்ட சூழ்நிலையில் இருந்தாலும் அவன் செய்தது, அவன் பதறி ஒரு முடிவும் எடுக்கவில்லை. அவன் செய்த ஒரே ஒரு காரியம், கர்த்தரிடத்திலே போய் தன்னை திடப்படுத்திக் கொண்டது மாத்திரமல்ல, அவன் கர்த்தரிடத்திலே போகிறான். வாசிப்போர் வசனத்தை கூட 1 சாமுவேல் 30:8 தாவீது கர்த்தரை நோக்கி நான் அந்த தண்டை பின்தொடர வேண்டுமோ, அதை பிடிப்பேனோ என்று கேட்டான். அதற்கு அவர் அதை பின்தொடர், அதை நீ பிடித்து சகலத்தையும் திருப்பிக் கொள்வாய் என்றார். இந்த தாவீது மிகவும் நெருக்கப்பட்ட ஒரு சூழ்நிலை, எல்லாவற்றையும் இழந்து நிற்கிற ஒரு சூழ்நிலை. இப்படிப்பட்ட சூழ்நிலையில அவன் கர்த்தருக்குள் தன்னை திடப்படுத்திக் கொண்டது மாத்திரமல்ல, நேர தேவ சமூகத்தில் போகிறான். ஆண்டவருடைய சமூகத்தில் சென்று கேட்கிற கேள்வி, ஆண்டவரே, இந்த தண்டை நான் பின்தொடர வேண்டுமோ, அதை பிடிப்பேனோ என்று கேட்டான். அவ்வளவுதான். ஆண்டவர் சொன்னாரு, அதை பின்தொடர், அதை பிடித்து சகலத்தையும் திருப்பிக் கொள்ளுவாய், சகலத்தையும் திருப்பிக் கொள்ளுவாய். எதையெல்லாம் இழந்து போய் தவித்து நிற்கிறாயோ, எதையெல்லாம் இழந்து போய் நிற்கின்றாயோ, அத்தனையும் திருப்பிக் கொள்ளுவாய் என்று சொல்லி ஆண்டவர் ஒரே ஒரு வார்த்தை தான் சொன்னார், ஒரே ஒரு வாக்கு தத்தத்தை தான் கொடுத்தார், நீ திருப்பிக் கொள்ளுவாய். அந்த ஒரு வார்த்தை தாவீதுக்குள் பலத்தை உண்டு பண்ணினது. அந்த ஒரு வார்த்தை அவனை பலப்படுத்தினது, அவனை உயிர்ப்பித்தது. ஆகவே அவன் தேவ சமூகத்தில் போனான். அவன் நெருக்கமான ஒரு சூழ்நிலை, இழந்து போன ஒரு சூழ்நிலை, கஷ்டமான ஒரு சூழ்நிலை, கண்ணீர் விட்டு கதறி அழுகிற ஒரு சூழ்நிலை. அவன் எடுத்த முடிவு, தேவ சமூகத்துக்கு தான் போக வேண்டும், கர்த்தர் என்ன சொல்லுகிறாரோ அதன்படி செய்ய வேண்டும் என்று சொல்லி தேவ சமூகத்தில் ஆலோசனை கேட்டான். கர்த்தர் ஆலோசனையும் கொடுத்தார், வார்த்தைகளையும் கொடுத்தார். சகலத்தையும் திருப்பிக் கொள்ளுவாய் என்ற வார்த்தையை கர்த்தர் கொடுத்த போது அந்த வார்த்தையை பிடித்துக் கொண்டவன் பின்தொடர்ந்து போனான் என்று அங்கே நான் வாசிக்க முடிகிறது. 1 சாமுவேல் 30:19 வாசிப்போம். அவர்கள் கொள்ளை கொண்டு போன எல்லாவற்றிலும், சிறியதிலும் பெரியதிலும், குமாரரிலும் குமாரத்திகளிலும் ஒன்றும் குறைவுபடாமல் எல்லாவற்றையும் தாவீது திருப்பிக் கொண்டான். காரணம், அவன் பதறல. இந்த ஆபத்தான ஒரு சூழ்நிலையில, இந்த நெருக்கமான ஒரு சூழ்நிலையில, இந்த போராட்டமான ஒரு சூழ்நிலையில இந்த தாவீது பதறல, அவன் டென்ஷன் ஆகல, அவன் நிதானமாய் முடிவெடுத்தான். தேவ சமூகத்திலே போனான். ஆண்டவர் சொன்ன வார்த்தையின்படியே அவன் பின்தொடர்ந்தான். வேதம் சொல்லுகிறது, ஒன்றும் குறைவுபடாமல் எல்லாவற்றையும் தாவீது திருப்பிக் கொண்டான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. தேவன் சொன்ன வார்த்தையின்படி நாம் கீழ்ப்படிந்து செய்வோமானால் ஒரு லாஸ் கூட நமக்கு வராது, ஒரு இழப்புகள் கூட வராது. இழந்து போனாலும் அத்தனையும் திருப்பிக் கொள்ளக்கூடிய அந்த ஸ்லாக்கியத்தை கர்த்தர் நமக்கு கொடுப்பதற்கு அவர் உண்மையுள்ளவராக இருக்கிறார். ஆகவே தாவீதுடைய வாழ்க்கையில பார்க்கிற போது ஒரு நெருக்கமான ஒரு சூழ்நிலை, ஒரு ஆபத்தான ஒரு சூழ்நிலை, ஒரு போராட்டமான ஒரு சூழ்நிலை, அழுது புலம்புகிற ஒரு சூழ்நிலை. ஆனாலும் அப்படிப்பட்ட சூழ்நிலையிலேயும் தாவீது அவன் பதறாமல், அவன் வேதனைப்படாமல், அழுது தன்னை கர்த்தருக்குள் திடப்படுத்திக் கொண்டு தேவ சமூகத்திலே போய் தேவனுடைய வார்த்தையின்படி செய்த போது அவன் சகலத்தையும் திருப்பிக் கொண்டான் என்று வேதம் நமக்கு சொல்லுகிறது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, எந்த சூழ்நிலைகளானாலும் நாம் பதறாமல் நிதானமாய் காரியங்களை செய்யும் போது அவர் நமக்கு அற்புதங்களை செய்ய வல்லமையுள்ளவராக இருக்கிறார். இன்னொரு உதாரணத்தை கூட நான் சொல்ல விரும்புகிறேன். எஸ்தரின் புஸ்தகத்தில்
எஸ்தரை குறித்து வேதத்தில் வாசிக்கிறோம். எஸ்தரும் அநேக நேரங்களிலே பதறாமல் நிதானமாய் காரியங்களை செய்ததுனால யூதர்களுக்குள்ளே மிகப்பெரிய வெற்றியை கர்த்தர் கட்டளையிட்டார் என்று வேதம் நமக்கு சொல்லுகிறது. எஸ்தரின் புஸ்தகத்திலே 4ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தில் வாசித்து பார்க்கிற போது, அவள் அகத்தியமாய் ராஜாவினிடத்திற்கு போய் அவனிடத்தில் ஜனங்களுக்காக விண்ணப்பம் பண்ணவும் மன்றாடவும் வேண்டும் என்று அவளுக்கு சொல்ல சொன்னான். அகாஸ்வர ராஜா எஸ்தருக்கு சொல்லி அனுப்பின காரியம் என்ன தெரியுமா? அகத்தியமாய் ராஜாவினிடத்திலே போய். மொர்தெகாய் சொல்லி அனுப்புற காரியம் ராஜாவினிடத்திலே அகத்தியமாய் நீ போய் சொல்ல வேண்டிய காரியம் என்னவென்றால், அவசரமாய் அல்லது துரிதமாய் நீ ராஜாவினிடத்திலே போய் அவனிடத்தில் ஜனங்களுக்காக விண்ணப்பம் பண்ணவும் மன்றாடவும் வேண்டும் என்று சொல்லி அவளை துரிதப்படுத்துகிறான் மொர்தெகாய். துரிதப்படுத்துகிறான். ஆனால் மொர்தெகாய் நினைக்கிறது போல உடனே ராஜா பார்த்து விட முடியாது. ஆனால் அப்படிப்பட்ட சூழ்நிலையிலையும் அவள் மனம் பதறாமல், சில காரியங்கள் நடந்தாலும் அவள் கடைசியா சொல்லி முடிக்கிற ஒரு காரியம், 3 நாள் அல்லும் பகலும் உபவாசிக்க வேண்டும். ஜனங்கள் அழிவுக்கு நேராய் சென்று கொண்டிருக்கிறார்கள், நாட்கள் இன்னும் இல்லை. ஆகவே 3 நாட்கள் அவள் பொறுமையாய் நாம் ஜெபித்து விட்டு முடிவெடுக்கலாம் என்று சொல்லி அந்த இடத்துல பதறாமல் 3 நாள் அல்லும் பகல் உபவாசித்து ஜெபிக்கலாம் என்று சொல்லி அவள் ஜெபத்துக்கு கொடுத்து சொல்றது மாத்திரமல்ல, ஜெபித்ததுக்கு பிற்பாடு அவள் ராஜாவினிடத்துல போய் நிற்கிறார். ராஜாவினிடத்துல போய் நிற்கிற போது எஸ்தரை பார்த்து ராஜா கேட்கிறார், உன் வேண்டுதல் என்ன என்று கேட்டபோது உடனே அவர் அவசரமாய் இந்த ஆமானை அழிக்க வேண்டும் என்று சொல்லி நிதானம் தவறி எஸ்தர் பதில் சொல்லவில்லை. அவள் சொன்னால், நான் ஆயத்தப்படுத்திருக்கிற விருந்துக்கு நீங்களும் ஆமானும் வர வேண்டும். அதே போல விருந்துக்கு சென்றார்கள். அந்த விருந்துக்கு சென்று அந்த நாளையும் ராஜா கேட்கிறார் வேண்டுதல் என்னன்னு சொல்லி கேட்டபோது அப்போதும் அவள் மனம் பதறி ஆமானை குறித்து எந்த ஒரு வார்த்தையும் சொல்லவில்லை. அங்கேயும் நிதானமாய், இன்னொரு நாள் விருந்து வைத்திருக்கிறேன், அந்த விருந்துக்கு நீங்களும் ஆமானும் வர வேண்டும் என்று சொல்லி அங்கேயும் அவள் நிதானமாய் பதில் சொன்னார். அதற்கு பிற்பாடுதான் நேரம் வந்தபோது நிதானமாய் ஆமானை குறித்து உடனே அவள் ராஜாவிடத்தில் தெரிவிக்காதபடிக்கு மனம் பதறாமல் பொறுமையாய் நிதானமாய் அந்த ராஜாவிடத்தில் ஆமானை குறித்து சொல்லுகிறதை நாம் வேதத்தில் வாசிக்க முடிகிறது. அப்படின்னா ஆமான் அழிக்கப்பட்டான். அதுக்கு காரணம் மொர்தெகாயினுடைய பிரயாசம் மாத்திரமல்ல, எஸ்தரின் ஜெபம், எஸ்தருடைய நிதானம். அவள் பதறி எந்த ஒரு காரியத்தையும் ராஜாவினிடத்திலே சொல்லாதபடிக்கு நேரம் வந்தபோது ஏற்ற நேரத்தில் இந்த காரியங்களை ஆமானை குறித்து சொன்ன போது அன்றைய யூதருக்கு மிகப்பெரிய ரட்சிப்பை கர்த்தர் கொடுத்ததை நாம் வேதத்திலே வாசிக்க முடிகிறது. ஆகவே கர்த்தருடைய பிள்ளைகளாகிய வாழ்க்கையில நாம் ஒன்றை அறிந்து கொள்ள வேண்டும். எந்த சூழ்நிலைகளானாலும், எந்த நெருக்கங்களானாலும், எந்த ஆபத்தானாலும் கர்த்தருடைய பிள்ளைகளாகி நாம் ஒரு நாளும் பதறி ஒரு காரியங்களும் செய்யாதபடிக்கு நிதானமாய் தேவ சமூகத்தில் நாம் காத்திருப்போம் என்று சொன்னால் ஆண்டவர் நமக்கு வெற்றியை தருவதற்கு அவர் போதுமானவராக இருக்கிறார். அது மாத்திரமல்ல, லூக்கான சுவிசேஷத்தில் 20ஆம் அதிகாரம் 21ஆவது வசனத்தை வாசித்து பார்க்கிற போது அவர்கள் வந்து போதகரே நீ நிதானமாய் பேசி உபதேசிக்கிறீர் என்றும் உபதாட்சணியம் இல்லாமல் மார்க்கத்தை சத்தியமாய் போதிக்கிறீர் என்றும் அறிந்திருக்கிறோம் என்று அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. ஆண்டவர் இயேசுவை குறித்து அங்க ஒரு காரியம் சொல்லப்பட்டிருக்கிறது. அவர்கள் வந்து போதகரே நீ நிதானமாய் பேசி உபதேசிக்கிறீர் என்று அறிந்திருக்கிறோம். என் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வாழ்ந்த நாட்களில் அவர் எல்லா சூழ்நிலைகளிலேயும் எங்கேயும் எப்போதும் அவர் பதட்டமாய் ஊழியங்களை ஒரு நாளும் செய்யவில்லை. எல்லா சூழ்நிலைகளிலேயும் அவர் நிதானமாய் அவர் உபதேசித்திருக்கிறார். நிதானமாய் ஜனங்களோடு பேசியிருக்கிறார். எந்த காரியங்களை செய்தாலும் இங்கே வேதம் சொல்லுகிறது போல அவர் போதகரை நீ நிதானமாய் பேசி உபதேசிக்கிறீர் என்று அறிந்திருக்கிறோம் என்ற வார்த்தையின்படி என் ஆண்டவர் இயேசு எந்த இடத்திலையும் மனம் பதறி எந்த காரியங்களும் செய்யவில்லை. அதே போல கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நீங்கள் நானும் மனம் பதறி ஒரு காரியங்களும் செய்யக்கூடாது.
நிதானமாய் பொறுமையாய் நம்ம யோசித்து கர்த்தருடைய சித்தத்தை அறிந்து நாம் செயல்படும் போதுதான் நமக்கு வர வேண்டிய சகல நன்மைகளையும் அவருடைய கரத்திலிருந்து நாம் பெற்றுக்கொள்ள முடியும். ஆகவே தாவீது ஆபத்தான நெருக்கமான சூழ்நிலையில அவன் நிதானமாய் அவன் செயல்பட்டான். எஸ்தர் ஆபத்தான சூழ்நிலைகளில் அவள் நிதானமாய் அங்கே பேசினதை நாம் பார்க்கிறோம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவும் பதறி ஒரு காரியங்களும் செய்யாமல் அவர் நிதானமாய் காரியங்களை செய்தார் என்று வேதத்திலே வாசிக்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நாம் வேதத்திலே நாம் வாசித்தது போல விசுவாசிக்கிறவன் பதறான் என்ற வார்த்தையின்படியே, ஆதலால் கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறதாவது, இதோ அஸ்திபாரமான ஒரு கல்லை சீயோனில் வைக்கிறேன், அது பரீட்சிக்கப்பட்டதும் விலையேறப்பெற்றதும் திட அஸ்திபாரம் உள்ளதுமான மூளைக்கல்லாயிருக்கும். விசுவாசிக்கிறவன் பதறான் என்ற வார்த்தையின்படி அஸ்திபாரமான கல் நமக்கு உண்டு. ஆகவே பரீட்சிக்கப்பட்ட கல்லாகிய கண்மலை நமக்கு உண்டு. அது மாத்திரமல்ல, விலையேறப்பட்ட ஆண்டவர் இயேசுவாகிய கண்மலை நமக்கு உண்டு. அவர் மேல் நம்ம விசுவாசம் வைக்கும் போது நாம் எந்த சூழ்நிலையிலையும் நாம் பதற மாட்டோம். தாவீது வாசித்தோம், அவன் மிகவும் நெருக்கப்பட்டான், அவன் மிகவும் நெருக்கப்பட்டான். ஆனாலும் கர்த்தருக்குள் தன்னை திடப்படுத்திக் கொண்டான். இந்த காலை வேளையிலே கர்த்தருடைய பிள்ளைகளாகிய உங்களை பார்த்து கர்த்தர் சொல்கிறார், நீங்கள் உங்களை திடப்படுத்திக் கொள்ளுங்கள், நீங்கள் உங்களை திடப்படுத்திக் கொள்ளுங்கள். விசுவாசிக்கிறவன் பதறான், விசுவாசிக்கிறவன் பதறான். நம்ம எல்லாரும் கண்களை மூடி கர்த்தருடைய சமூகத்தில், ஆண்டவரே இந்த நாளிலே கேட்ட சத்தியத்தின்படி விசுவாசிக்கிறவன் பதறான் என்ற வார்த்தையின்படி நாங்கள் ஆண்டவரை பதறாதபடிக்கு ஆண்டவரை விசுவாசத்தோடு நாங்கள் உடைய நாமத்தை மகிமைப்படுத்த கர்த்தர் எங்களுக்கு கிருபை தந்தருளுகிறாக, கிருபை தந்தருளுகிறாக. விசுவாசியை நீ பதறாதே, விசுவாசியை நீ கலங்காதே. விசுவாசத்தால் நீதிமான் இன்றும் என்றும் பிழைப்பான். வெள்ள கர்த்தருடைய சமூகத்தில் இந்த பாடலை பாடி அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். கர்த்தரின் கை குறுகவில்லை, கர்த்தரின் வாக்கு மாறிடாதே, சுத்தர்களாய் மாறிடவே சுதனருள் புரிந்தனர். கர்த்தரின் கை குறுகவில்லை, கர்த்தரின் வாக்கு மாறிடாதே, கர்த்தரின் கை குறுகவில்லை, கர்த்தரின் வாக்கு மாறிடாதே, சுத்தர்களாய் மாறிடவே சுதனருள் புரிந்த
பதறார். நீங்கள் விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பீர்கள். ஹல்லேலூயா. தகப்பனே, நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். தகப்பனே, உமக்கு நன்றி சொல்லுகிறோம் அப்பா. இன்றைய உலகத்தின் சூழ்நிலைகள் ஆண்டவரே ஒரு பதட்டமான ஒரு சூழ்நிலைப்பா. ஆனால் நீர் எங்களுக்கு சொல்லியிருக்கிறீர், விசுவாசிக்கிறவன் பதறான். கர்த்தருடைய பிள்ளைகளாகி நாங்கள் ஒருபோதும் நாங்கள் பதறாதபடி, ஒருபோதும் நாங்கள் கலங்காதபடி, பயப்படாதபடி தாவீது கர்த்தருக்குள் தன்னை திடப்படுத்திக் கொண்டான் என்ற வார்த்தையின்படி நாங்கள் எங்களை உமக்குள்ளாய் திடப்படுத்திக் கொள்ள எங்கள் தேவன் நாளிலே நீர் தந்த வார்த்தைக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நாங்கள் எங்களை திடப்படுத்திக் கொள்ள கிருபை தருவீராக. நாங்கள் எங்களை திடப்படுத்திக் கொள்ளட்டும் ஆண்டவரே. தாவீது மிகவும் நெருக்கப்பட்டது போல இன்றைக்கும் தேசத்தின் நிலை மிகவும் நெருக்கப்பட்ட ஒரு சூழ்நிலை ஆண்டவரே. இந்த நேரத்தில் உடைய சமூகத்தில் நாங்கள் இருக்கிறோம் ஆண்டவரே. உடைய சமூகத்தில் நாங்கள் ஜெபித்துக் கொண்டிருக்கிறோம். நிச்சயமாக முடிவு உண்டு. உன் நம்பிக்கை வீண் போகாது என்ற வார்த்தையின்படி நிச்சயமாய் ஒரு நாள் எங்களுக்கு பதில் கிடைக்க போகிறது ஆண்டவரே. அதற்காக நாங்கள் நன்றியோடு நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். விசேஷமாய் எங்கள் தமிழ்நாட்டுக்காக ஆண்டவரே, சென்னை பட்டணத்துக்காக நாங்கள் விசேஷமாய் ஜெபிக்கிறோம். இந்த கொரோனாவின் பாதிப்புகள் மிகவும் அதிகரித்துக் கொண்டு போகிறதப்பா. கர்த்தருடைய ஆவியானவர் எங்கள் தேசத்திற்கு மனம் இறங்குவீராக. இந்திய தேசத்திற்கு மனம் இறங்குவீராக. உலக நாடுகளில் விசேஷமாக அமெரிக்காவுக்கு நாங்கள் ஜெபம் பண்ணுகிறோம். ஆண்டவரே, துதிக்கிறோம். அநேக மரணங்கள் நேர்ந்து கொண்டிருக்கிறதப்பா. கொத்தாய் ஜனங்கள் மரித்துக் கொண்டிருக்கிறார்கள். எங்கள் தேவன் கண் நோக்கி பார்ப்பீராக. தேசத்தின் ஜனங்களை கண் நோக்கி பார்ப்பீராக. ஒரு அற்புதங்களை கர்த்தர் செய்வீராக. தேசம் முழுவதையும் ஆண்டவரே ஆட்டி படைத்துக் கொண்டிருக்கிற எல்லா இருளின் கிரியைகளை நசரனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த நாளிலே கட்டி கடிந்து அப்புறப்படுத்துகிறோம் ஆண்டவரே. நீரை எல்லா இருளின் கிரியைகளையும் அழித்து போட்டு தேசத்தில் ஒரு பெரிய சமாதானத்தை கட்டளையிடுவீராக. ஆண்டவரே, நாங்கள் போய் ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. நன்றியோடு நாங்கள் போய் துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த ஜூன் மாதம் முழுவதும் ஆண்டவரே, உடைய கிருபையுள்ள கரம் எங்களோடு இருப்பதாக. உடைய தயவுள்ள கரம் எங்களோடு இருப்பதாக. ஆண்டவரே, நாங்கள் போய் ஸ்தோத்திரிக்கிறோம். நீர் எங்களை நடத்த வேண்டும் ஆண்டவரே. கர்த்தர் நித்தமும் நடத்துகிறோம் என்ற வார்த்தைப்படி நித்தமும் நடத்துவீராக. ஆண்டவரே, ஸ்தோத்திரிக்கிறோம். எங்கள் சபையின் ஜனங்களையும் உடைய கரத்திலே கொடுக்கிறோம் ஆண்டவரே. ஒவ்வொரு குடும்பத்தையும், ஒவ்வொரு தனி நபரையும் என் தேவன் ஆசீர்வதிப்பீராக. எந்த விதமான பலவீனங்களும், எந்த விதமான சுகவீனங்களும் என் ஜனங்களை தாக்காதபடிக்கு என் கிருபையாய் பாதுகாத்துக் கொள்கிறார். என் கிருபையாய் இதுவரைக்கும் பாதுகாத்துக் கொண்டு வருகிறேன். இன்னும் எங்கள் ஜனங்களை என் தேவன் பாதுகாத்துக் கொள்கிறார் அப்பா. இந்த ஜூன் மாதத்துல உடைய பிள்ளைகளாய் எங்களுடைய தேவைகள் எல்லாம் அற்புதமாய் சந்திக்கப்பட, எங்கள் அப்பவும் தண்ணியும் ஆசீர்வதிக்கப்பட கர்த்தர் உதவி செய்கிறாக. இந்த மாதத்தின் ஒவ்வொரு நாளையும் அபிஷேகித்து ஆசீர்வதித்து தாரோம். வல்லமுள்ள கர்த்தரை தாழ்த்தி அர்ப்பணித்து ஒப்புக் கொடுக்கிறோம். பெரிய காரியங்களை செய்து உடைய நாமத்தை மகிமைப்படுத்தும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. என் முழுவதும் என்னுடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும், பிதாவாகிய தேவனுடைய அன்பும், பரிசுத்த ஆவியானுடைய அந்யோன்ய ஐக்கியமும், பாதுகாவலும், சமாதானமும் நம் அனைவரோடு எப்போதும் இருப்பதாக. ஆமென். துதி கனம் மகிமை எல்லாம் இயேசு ராஜாவுக்கே. துதி கனம் மகிமை எல்லாம் நம் இயேசு ராஜாவுக்கே. துதி கனம் மகிமை எல்லாம் நம் இயேசு ராஜாவுக்கே. துதி கனம் மகிமை எல்லாம் நம் இயேசு ராஜாவுக்கே. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. எல்லாரும் ஸ்தோத்திரம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.